நாம் அதிகம் பெரியாரை பற்றி பேசுகிறோம், டாக்டர் அம்பேத்கரை பற்றி பேசுகிறோம். 1975 முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை நாம் ஆரம்பித்த போது பெரியாரை பற்றி பேசவில்லை, அம்பேத்கரை பற்றி பேசவில்லை. இன்று நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை எப்படி பாரதிதாசனை நிராகரித்த நாம் பாரதிதாசனை ஏற்று தமிழ் மொழியையும் ஏற்றோமோ அதுபோலவே பெரியாரை பற்றியும் டாக்டர் அம்பேத்கரை பற்றியும் இன்றைக்கு பேசுகிறோம். எனக்கு சில சமயங்களில் தோன்றுகிறது சரியோ தவறோ ரொம்ப அதிகமாகவே பேசுகிறோமோ என்று கூட எனக்கு தோன்றுவது உண்டு. ஏனென்றால் மார்க்சியத்தை தாண்டி எதுவும் இல்லை என்பதுதான் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் முற்போக்கு என்ற பார்வையை மார்க்சியத்தை உள்ளடக்கியதுதான். அதை தாண்டி எதுவும் கிடையாது. நீங்கள் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் டாக்டர் சிவத்தம்பியினுடைய முற்போக்குவாதம் என்றால் என்ன என்பதை அதில் மிக தெளிவாக சொல்வார். முற்போக்குவாதி என்று சொன்னால் அவன் மார்க்சியத்தை ஏற்றவன் தான். ஆக அந்த மார்க்சியத்தை தாண்டி பெரியாரோ மார்க்சியத்தை தாண்டி டாக்டர் அம்பேத்கரோ இருக்க முடியாது என்ற புரிதலும், ஆனால் அதே சமயம் நாம் இவர்களை எல்லாம் இணைக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் இருக்கிறது என்ற வரலாற்று பொறுப்பையும் கடமையும் உணர்ந்து நாம் இவர்களோடு இணைந்து செயல்படுவது என்பதும் அவசியமாக இருக்கிறது. சமய பிரச்சனைகளில் நம்முடைய தலையீடு என்பது மிக அவசியமாகும். நாம் தலையிடாமல் இதெல்லாம் வேண்டாம் என்று நாம் ஒதுக்கினால் நம்மை ஒதுக்கி விடுவார்கள். இன்று தமிழ்நாட்டில் பிஜேபி அரசியல் ரீதியாக வாக்கு வங்கியில் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் பண்பாட்டுத்துறையில் அது போராடுகிற ஒரு சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு இன்று போராட்ட களத்திலே முன்னால் நிற்பது பாஜக தான். அந்த பிரச்சனையில் நாம் குறுக்கீடுகளை செய்ய வேண்டும். எதிர்கால நம்முடைய திட்டங்களில் அது மிக அவசியமாகும். இதற்கு காரணம் என்ன? மக்கள் ஏன் கடவுளில் போகிறார்கள், மக்கள் ஏன் கடவுள் கோயில் என்று போகிறார்கள் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை நாம் நிராகரிக்க முடியாது. நாம் மாத்திரமல்ல, மார்க்சியம் அதை நிராகரிக்கவில்லை. மார்க்சியம் மிக தெளிவாக சொன்னது, ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பெருமூச்சு, இதயமற்ற உலகில் இதயம், உயிரற்ற நிலையில் ஆன்மா, அற்ற நிலையில் ஆன்மா, இப்படி இருக்கக்கூடிய மதம் அபின் போன்றது என்று சொன்னார்கள். அபின் அது அபினா அபின் போன்றதா என்பதில் விவாதம் இருக்கிறது. மதத்தை அபின் என்று சொன்னாரா அபின் போன்றது என்று சொன்னாரா என்பது விவாதத்திற்குள்ளதாக இருக்கிறது. ஏனென்றால் அபின் என்று சொல்வது வேற, அபின் போன்றது என்று சொல்வது வேற. குடித்து விட்டு பேசுவது என்பது வேறு, குடிக்காமல் குடிகாரன் போல் பேசுவது என்பது வேறு. எதை சொன்னார்கள் என்பதிலே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மார்க்சியம் மதம், கடவுள் இவைகளினுடைய பங்களிப்பை மறுக்கவில்லை. எதனால் மக்கள் போகிறார்கள்? அவர்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்று கோயிலிலே போய் சாமி கும்பிடுகிறார்கள். அந்த மக்களுக்கு நாம் நீங்கள் முட்டாள்கள் என்று சொல்லி அவர்களை மாற்ற முடியாது. நீ மடையன், அறிவில்லாதவன், அதனால்தான் நீ சாமி கும்பிடுகிறாய் என்று சொன்னால் அவன் தீவிரமாக சாமி கும்பிட ஆரம்பித்து விடுவான். அவனுக்கு இந்த சமூக வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கும் உற்பத்திக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்பது அவனிடம் தெரியாது. எந்த மதமும் எந்த சமய இலக்கியமும் உற்பத்தியும் உற்பத்தியால் ஏற்படக்கூடிய பொருளாதார மாற்றங்கள் வாழ்வுகளை பற்றி பேசுவது இல்லை. அவை அதற்கு மாறாக கடவுளை நம்பினால், கடவுளை கும்பிட்டால் ஏதாவது நிவாரணம் கிடைக்கும் என்ற ஆறுதலையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆறுதலை சொல்லுவதோடு அதை தங்களுடைய பிடியிலே வைத்துக் கொள்வதற்காக ஆகமத்தை எடுக்கிறார்கள்.
ஆகமம் 28 ஆகமம் இருக்கிறது. 28 ஆகமம் எதற்காக? ஒரு ஆகமம் 2 ஆகமம் போதாதா? 28 ஆகமம் தோன்றுவதற்கு காரணம் இந்த கோயிலையும் இந்த சமயத்தையும் யார் தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆகமங்களை திருத்தி மாற்றி தங்களுக்கு உரியதாக மாற்றியதனுடைய விளைவுதான் 28 ஆகமங்கள் இருக்கின்றன. இது அல்லாமல் உப ஆகமங்கள் இருக்கின்றன. இந்த ஆகமப்படி எந்த கோவிலும் தமிழ்நாட்டில் நடக்கவில்லை. எல்லா கோவில்களிலும் ஆகம மீறல்கள் இருக்கின்றன. இந்த ஆகம மீறல்களை பற்றி பேசுவதானால் அவகாசம் போதாது. ஆகவே இந்த சமய பிரச்சனைகளில் நாம் தலையிட வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது பண்பாட்டு தளத்திலும் இருக்கிறது. அரசியல் தளத்திலே இருப்பதை அரசியல் தலைவர்கள் பார்த்து கொள்வார்கள். பண்பாட்டு தளத்திலே இருக்கக்கூடிய போராட்டத்தை நாம் தான் நடத்த வேண்டும். நாம் நடத்துவோம் என்ற நம்பிக்கை எங்கிருந்து வருகிறது என்றால், அன்பே அறமென எழுக என்று சொல்கிறார் அல்லவா? அன்பே சிவம் நாம் சொல்லிவிட்டோம். அறம் என்று சொன்னால் அறத்திலும் வேறுபாடு உண்டு. சீதையின் அறமும் கண்ணகியின் அறமும் ஒன்றா? சீதை பெண்ணடிமைத்தனத்தின் அடையாளம், கண்ணகி பெண்ணடிமைத்தனத்தின் அடையாளம். ஆனால் 2 பேருடைய அணுகுமுறை வேறு. சீதை கடைசி வரையில் ராமனுக்கு அடிமையாகவே இருந்தாள். அவள் எழுந்து கிளர்ச்சி செய்யவில்லை, கோபம் கொள்ளவில்லை. ஆனால் கண்ணகி தன்னுடைய கணவனை இழந்தபோது அநீதி இழைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகிற போது ஒரு ஆவேசத்தோடு எழுந்து நீதி கேட்டாள். ஆக சீதைக்கும் கண்ணகிக்கும் வேறுபாடு உண்டு. நாம் மார்க்சியவாதிகள், எல்லா முற்போக்குவாதிகளும் மார்க்சியவாதிகள் தான். ஆனால் முற்போக்குவாதிகள் என்று சொல்லிக்கூட அனைவரும் மார்க்சியவாதிகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை ஒட்டியும் பல்வேறு பிரச்சனைகள் வந்தன. நான் இப்போது வாதத்திற்குள் செல்ல விரும்பவில்லை. அதற்கு பதிலாக சில எடுத்துக்காட்டுகளை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். மேலாண்மை பொன்னுசாமி இந்த அமைப்பை உருவாக்கிய தலைவர்களில் ஒருவர். அவருடைய சொந்த வாழ்க்கை பற்றி உங்களில் பல பேர் அறிந்திருப்பீர்கள். தோழர் எஸ்ஏபியால் கண்டுபிடிக்கப்பட்டவர். கிராமத்தில் ஒரு சிறிய மளிகை கடை நடத்தி கொண்டிருந்தார். அந்த மளிகை கடைக்கு பொருள்கள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் பக்கத்திலே இருக்கக்கூடிய நகரத்திற்கு செல்ல வேண்டும். சைக்கிளில் இவர் அந்த நகரத்திற்கு செல்வார். பொருள்களை எல்லாம் வாங்கி சைக்கிளிலே வைத்து மீண்டும் சைக்கிளிலேயே தன்னுடைய கிராமத்திற்கு வர வேண்டும். கடையிலே அதை வைத்து வியாபாரம் செய்ய வேண்டும். இதில் மேலாண்மை பொன்னுசாமிக்கு இந்த ஹோட்டல் சர்வர்கள் மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டது. ஒரு முற்போக்கு எழுத்தாளரான மேலாண்மை பொன்னுசாமி அந்த காலகட்டத்தில் சர்வர்கள் மீது ஒரு கோபத்தை கொண்டார். அதற்கு ஒரு முக்கியமான காரணம், அவர் பொருள்களை எல்லாம் வாங்க போகிற போது வாங்கி முடித்ததற்கு பிறகு களைப்பாக இருக்கும். பக்கத்திலே ஒரு ஹோட்டல், அதிலே போய் ஏதாவது சாப்பிடலாம் என்று நினைப்பார். அவருடைய பொருளாதார வசதிக்கு இட்லியை தவிர வேறு எதுவும் சாப்பிட முடியாது. அந்த ஹோட்டலிலே வருகிறவர்கள் பல பேர் பலவிதமான பதார்த்தங்களை சாப்பிடுவார்கள். ஹோட்டலிலே வேலை செய்கிற சப்ளையர்கள், சர்வர்கள் இந்த இட்லி சாப்பிட்றவர்கள் ஒரு சாவுக்காக்கி மாதிரி பார்ப்பாங்க. இவர் 2 இட்லியை வாங்கிக்கிட்டு அதுக்கு ஏராளமான சாம்பார் கேட்பான். அதனால் இவரை இலக்காரமாக பார்ப்பார்கள் மேலாண்மை பொன்னுசாமிக்கு. அதனாலே மேலாண்மை பொன்னுசாமிக்கு இந்த சர்வர்கள் மீது ஒரு கோபம் ஏற்பட்டு விட்டது. அந்த கோபத்தை அவர் வெளிப்படுத்துவார். எப்படி தெரியுமா? போய் உட்கார்ந்ததும் சப்ளையரை அழைப்பார். அவன் ஏற்கனவே இந்த டேபிளை மேஜையை துடைத்து வைத்திருப்பான். இருந்தாலும் விடமாட்டார். இந்த மேஜையை தொட அப்படின்னு சொல்லி அவனை துடைக்க வைப்பான். அவன் தொடப்பான். அதற்கு பிறகு இலை போட்டால்
இந்த இலை நல்லா இல்லை, இதை எடுத்துகிட்டு வேறு இலை எடுத்துகிட்டு வா அப்படின்னு அவனுக்கு சொல்லுவார். அவன் போய் வேறு இலை எடுத்துகிட்டு வருவான். தண்ணி கொண்டாந்து வைப்பான். தண்ணி கொண்டாந்து வைத்தால் அந்த தண்ணியில் எண்ணெய் விதக்குது, வேறு தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு சர்வரை இப்படியெல்லாம் நடத்துவார். தன்னுடைய ஆத்திரத்தை, கோபத்தை, தன்னை இளக்காரமாக பார்க்கிறவரை நடத்துவார். இந்த வேளாண்மை பொன்னுசாமி புதுமை பித்தனுடைய ஒரு கதையை படித்தார். அந்த கதை என்பது ஒரு சர்வரை பற்றிய கதை. ஹோட்டலிலே வேலை பார்க்கிறவன். புதுமை பித்தன் அந்த ஹோட்டலுக்கு போகிறார், சாப்பிடுகிறார். என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். அவன் இயந்திர கதியில் சொல்லுகிறான். சாப்பிடுவதற்கு இட்லி இருக்கிறது, தோசை இருக்கிறது, பொங்கல் இருக்கிறது, வடை இருக்கிறது, மசால் தோசை இருக்கிறது, ரவா தோசை இருக்கிறது, சப்பாத்தி இருக்கிறது, பூரி இருக்கிறது என்று வரிசையாக அடுக்குவான். இப்படி ஒரு இயந்திரமான வாழ்க்கை. புதுமை பித்தன் சாப்பிட்டு விட்டு எழுகிற போது அவருடைய கைக்குட்டை கீழே விழுந்து விடுகிறார். அந்த சர்வர், இயந்திரமாக இருந்த சர்வர், சார் கைக்குட்டை கீழே விழுந்துருச்சு அப்படின்னு ஒரு நிமிஷம் சொல்லி அதை எடுக்க போவான். புதுமை பித்தன் எழுதுவார், அந்த சர்வர் மனிதனானான் என்று. இது மிஷின் யுகம் என்பது அவர் கொடுத்த தலைப்பு. ஆக அந்த ஒரு நிமிடம் அவன் மனிதனாகிறான், மற்றபடி இயந்திரமாக இருக்கிறான். ஒரு சர்வருக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை சொல்லுவதற்கு புதுமை பித்தன் பெரிய முற்போக்கு எழுத்தாளர் அல்ல. ஆனாலும் ஒரு யதார்த்த எழுத்தாளன் என்ற முறையில் அவர் ஒரு சர்வருடைய பிரச்சனையை நாம் பார்ப்பது போல அவருடைய கோணத்தில் வைப்பார். அதை படித்ததற்கு பிறகு மேலாண்மை பொன்னுசாமியினுடைய பார்வை மாறிப்போனது. ஒரு யதார்த்தவாதம், சோசியலிச யதார்த்தம் அல்ல, ஒரு யதார்த்தவாதம் கூட மாற்ற முடியும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொரு நிகழ்வை சொல்ல வேண்டும். அது சோசியலிச யதார்த்தவாதத்திற்கான ஒரு நாவல். சின்னப்ப பாரதி எழுதிய சங்கம் என்ற நாவல். மலைவாழ் மக்களுடைய பிரச்சனை பற்றியது. மலைவாழ் மக்கள் பற்றி பல பேர் எழுதியிருக்கிறார்கள், பேசுகிறார்கள், பல போராட்டங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அவர் குறிப்பிடுகின்ற அவர் பகுதியிலே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுடைய பிரச்சனை பல. அதிலே ஒரு பிரச்சனை, அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்கள் இருக்கின்ற நல்லவா, பழங்கள், காய்கறிகள், அதை அவர்கள் விற்க வேண்டும். அதை விற்றுதான் அவர்களுக்கு வாழ்க்கை. அதை எங்கே விற்க வேண்டும் என்று சொன்னால், மலையிலிருந்து வந்து கீழே நாமக்கல் சந்தையில் விற்க வேண்டும். இன்றைக்கு இருப்பது போல வசதிகள் அப்போது கிடையாது. மலையிலிருந்து வாழைத்தார்களையும் பலாப்பழங்களையும் மற்றவற்றையும் அவர்கள் தோளிலே சுமந்து கொண்டு குடும்பத்தோடு சந்தைக்கு வருவார்கள். சந்தைக்கு வந்து அந்த பொருள்களை விற்று அதிலே வருகிற பணத்திலே தான் அவர்கள் மளிகை சாமான்களை வாங்கி கொண்டு மாலையிலே மலை ஏற வேண்டும். வியாபாரிகள் விவரமானவர்கள். இவன் மலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான் வாழைத்தாறு, இதை திரும்ப எடுத்துக்கிட்டு போக முடியாது, இவன் இங்கே விற்றுட்டு தான் போகணும். அப்போ என்ன செய்வார்கள், ரொம்ப குறைந்த விலைக்கு கேட்பார்கள். அடிமாட்டு விலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விலைக்கு அவர்கள் கேட்பார்கள். இவர்களால் அதை கொடுக்க முடியாது, மாட்டேன் என்று சொல்வார்கள். கடைசியிலே வேறு வழி இல்லாமல் மாலை 5 மணிக்கு என்ன விலை வருகிறதோ அந்த விலைக்கு பொருள்களை எல்லாம், பழங்களை, காய்கறிகளை எல்லாம் கொடுத்து விட்டு பணத்தை வாங்கி கொண்டு மலை ஏறி போவார்கள். இந்த பிரச்சனை எதனாலே வருகிறது? மலையிலே இருக்கிறவன் கீழே சந்தைக்கு விற்பதற்கு வருகிற போதுதான் இந்த பிரச்சனை வருகிறது. சந்தையே மேலே வந்து விட்டால், இதைத்தான் சின்னப்ப பாரதி சங்கம் செய்கிறது என்று சொல்கிறார். அந்த நாவலுக்கு பெயரே சங்கம். சங்கம் என்ன சொல்லுகிறது? வியாபாரியை கீழே போனால்தான் வியாபாரி நமக்கு தண்ணி காட்டுவான். அந்த வியாபாரியையே மேலே வர வச்சுட்டா, சந்தையை மேலே கொண்டு போயிட்டா, வியாபாரி மேலே வரணும், வந்தால் அவன் இந்த மாதிரி பேரம் பேச முடியாது என்று சொல்லி ஒரு சங்கம் அமைப்பதன் மூலம் அந்த பிரச்சனை எப்படி தீர்கிறது என்பதை சின்னப்ப பாரதி எழுதினார். இதுதான் சோசியலிச யதார்த்தத்தினுடைய ஒரு முக்கியமான வழிகாட்டுதல்
காட்டுகிற ஒரு கதையாகும். செல்வராஜும் பல சோஷலிச யதார்த்த நாவல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த நம்முடைய பிரச்சனைகள், இந்த வாதங்கள், மார்க்சியவாதம், சோஷலிச யதார்த்தவாதம் இவைகளை எல்லாம் நம்முடைய படைப்பாளிகள் தங்களுடைய படைப்பின் வழியாகவே காட்டியிருக்கிறார்கள். அது மாத்திரமில்லை, அசோகமித்திரன் என்று ஒரு எழுத்தாளர் உண்டு. அவர் தண்ணீர் பிரச்சனையை எழுதுவார். இந்த பூஷோ எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, பிற்போக்கு எழுத்தாளர்கள் என்று நாம் சொல்லுகிறோமே, அப்படி சொன்னால் அவர்களுக்கு கோபம் வரும் என்றாலும் அவர்கள் எழுதுவார்கள். தண்ணீர் பிரச்சனையை பற்றி எழுதியிருக்கிறார். தண்ணீர் பிரச்சனையை எழுதிவிட்டு என்ன சொல்லுகிறார் அந்த நாவல் என்றால், சென்னையில் இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனை, தண்ணீர் கஷ்டம் இருக்கும். இந்த பிரச்சனைக்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். அதுதான் அவர் சொல்வது. ஒரு போராட்டம் தீர்வு சொல்லவில்லை. தண்ணீர் பிரச்சனைனா இருக்கும், அதை நம்ம ஏற்றுக்கிட்டு வாழ கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய இது. ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, ஜோசியரை போய் பார்த்தாங்க, என்ன எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், ஒரு 2 வருஷத்துக்கு கஷ்டம் இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டாங்க, அப்புறம் பழகி போயிடும் அப்படின்னார். அது மாதிரி வாழ்க்கையில் போராடாமல் தண்ணீர் பிரச்சனைனா இருக்கும் என்று சொன்னபோது கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் திரைப்படத்தையும் எடுத்து நாடகத்தையும் எடுத்து அதை மக்கள் தங்களுடைய போராட்டத்தால் தீர்க்க முடியும் என்று காண்பித்தார். ஆக மற்றவர்கள் படைத்தால் அந்த படைப்புக்கு மாற்றாக நாம் படைப்புகளை படைத்து நாம் சாதிக்க முடியும் என்பதை இந்த நீண்டகால வரலாற்றில் நாம் பார்க்க முடியும். வெண்மணி பிரச்சனை வந்தபோது இந்திரா பார்த்தசாரதி குருதி புனல் என்று எழுதினார். 44 பேரை தீயிலிட்டு அந்த கொடுமைக்கு பாலியல் பார்வை, ஃப்ராய்டினுடைய பார்வைதான் காரணம் என்று எழுதினார். ஆனால் நம்முடைய இயக்கத்தை சேர்ந்த சோலை சுந்தர பெருமாள் சென்னல் என்று நாவல் எழுதி உண்மையான பிரச்சனை என்ன என்பதை மக்கள் முன்னால் வைத்தார். ஆக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் தன்னுடைய நீண்டகால வரலாற்றில் இந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் நம்மை மாற்றிக்கொண்டு வந்திருக்கிறோம். முதலில் நாம் மாநாடு நடத்திய போது பாரதியும் பட்டுக்கோட்டையும் தான் நம்முடைய ஆளுமைகளாக இருந்தார்கள். பிறகு பாரதிதாசனை சேர்ப்பதா இல்லையா என்ற விவாதம் வந்தது. பாரதிதாசனை ஒரு இனவெறி கவிஞனாகவே ஒரு கட்டத்தில் பார்த்தார்கள். அது ஒன்றும் இது வரலாறு, அப்படி பார்க்கப்பட்டது சரிதான். இந்தி பிரச்சனை, சமஸ்கிருத திணிப்பு இவைகள் பற்றி முன்பு இருந்த பார்வைகள் வேறு, இப்போது இருக்கக்கூடிய பார்வைகள் வேறு. அதனுடைய விளைவாக பாரதியும் பட்டுக்கோட்டையும் இருந்த நிலை மாறி நம்முடைய ஆளுமையிலே பாரதிதாசன் சேர்ந்தார். அதன் பிறகு சமீபத்தில் தமிழ் ஒளியும் பால சரஸ்வதியும் சேர்க்கப்பட்டார்கள். நம்முடைய வரலாற்றில் இது ஒரு முக்கியமான அம்சம். எப்படியெல்லாம் நாம் நம்மை நாமே திருத்தி கொண்டு மாறி வந்திருக்கிறோம் என்பதை சொல்லும். அறச்சீற்றம் என்பது நம்முடைய சீற்றங்களில் மிக முக்கியமானது. மனிதாபிமானம் பற்றி பேசுகிற போது அந்த மனிதாபிமானத்திலும் போர்க்குணம் மிக்க மனிதாபிமானம் நமக்கு வேண்டும். அதை நோக்கியும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் எதிர்காலத்தில் செல்லும் என்ற நம்பிக்கையோடு எழுக எழுக என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் எழ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.